அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேர தேவ வார்த்தையானது சங்கீதம் 118 சங்கீதம் 23 வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம். இந்த 118 சங்கீதம் 23 வசனத்தின்படியாக ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆச்சரியக்குறி. அப்போது ஆச்சரியமாய் இருப்பதற்கு முன்பதாக என்ன இருந்திருக்க வேண்டும்? கேள்விக்குறியாக இருந்திருக்க வேண்டும். கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றம் செய்கிற தேவன் நம் தேவன். நான் ஆரம்பத்திலே முதல் நாளிலே கூட சொல்லியிருக்கிறேன், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. ஆனால் நம்மிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். அவ்விதமான மாற்றத்தை தான் நாம் கடந்த 3 நாட்களாக பார்த்தோம் இல்லையா? முதலாவது இயேசுவை கண்டதால் மாற்றம் சகேயுவுக்கு. ஆபிரகாமின் குமாரன் என்று பெயர் பெற்றான். இயேசுவின் செயலை கண்டதால் மத்தேயுவினிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உடனே அவருக்கு பின் சென்றான். அதுபோலவே மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அடைந்த மாற்றம் ஒரு அர்ப்பணிப்பின் மாற்றம். பிரகாசமான ஒளியினாலே ஆண்டவரை கண்டு கொண்டபடினாலே ஒரு அர்ப்பணிப்பின் மாற்றத்தை பவுலினிடத்தில் நாம் காண முடிந்தது. நான்காவதாக இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது சரீரத்தில் மாற்றம். கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாற்றம் என்று முதலிலே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கின்றது. இதை குறித்து பார்க்கின்ற வேளை வேதத்திலே லூக்கா 13 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கும்போது, ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் ஆண்டவராகிய இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். 11 வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இப்போ புரிந்ததா கேள்விக்குறி? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே 18 வருடமாக இருந்த ஒரு பெண்ணை அங்கே காண முடிகிறது. அந்த ஆலயத்தில் ஆண்டவர் அவளை பார்க்கிறார் இல்லைங்களா? கேள்விக்குறி போல வளைஞ்சிருக்கும். நிமிர்ந்து ஆண்டவர் கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் போதகம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, யார் அந்த போதகம் பண்ணாலும் அதை இந்த அம்மா பார்க்கவே முடியாது, நிமிரவே முடியாது. அப்போது ஆண்டவர் போதகம் பண்ணுற அந்த இடத்துல அந்த பெண்மணி இருந்தபடினாலே 12 வசனம் இப்படியாக சொல்கிறது, இயேசு அவளை கண்டு அவளை பார்க்குறாரு. அப்போ அங்கே வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை அவர் பார்த்து தான் இருப்பார் கண்டிப்பாக. இப்போது ஒரு நேரம், குறித்த நேரம் வந்தபோது அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, ஏதோ சொல்லிட்டு வார்த்தையா நீ குணமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல, சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 13 வசனம் சொல்லுகிறது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பார்த்தீங்களா? சரீரத்திலே ஒரு மாற்றம். கைகளை வச்சாரு, சொல்றது மாத்திரமல்ல, செயல் அங்கே செயலாக மாறுகிறது. அங்கே தேவன் செயலாக மாற்றுகிறார். தமது கைகளை வைத்த போது உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிமிர்ந்த உடனே ஆகான்னு குதிக்கல, மற்றவங்கிட்டலாம் ஓடலை, தேவனை பார்த்து மகிமைப்படுத்துகிறாள், தேவனை துதிக்கிறாள், தேவனத்தில் உற்சாகமாக காணப்படுகிறாள் அந்த பெண்மணி இல்லைங்களா? ஆமாம். ஏன்னாக்கா இது வரைக்கும் முகத்தை பார்த்ததே இல்லை, இப்போ தான் நிமிர்ந்து இருக்கிறாங்க. இயேசுவின் முகத்தை நேரடியாக காணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அம்மா கிடைச்சது. தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆனாலும் கூட அந்த இடத்துல ஒரு முறுமுறுப்பு 14 வசனத்தில் பார்க்குறோம். ஓய்வு நாள் எப்படி பண்ணக்கூடாது, ஒரு முறுமுறுப்பு காணப்படுகிறது. அந்த முறுமுறுப்பு காணப்படுகிறவர்களை நோக்கி 15 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மாயக்காரனே என்று சொல்கிறார். எங்கேயுமே ஆலயத்தில் கூட இது மாதிரி முறுமுறுப்பு வரலாம், ஐக்கிய சங்கங்களிலும் இது மாதிரி முறுமுறுப்பு வரலாம். யார் முறுமுறுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து மாயக்காரனே என்று சொல்லுகிறார் தேவன் இல்லைங்களா?
அது மாத்திரமல்ல, அதே 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருக்கிறாளே. எப்படி சகேயு குமாரன் என்று பெயர் பெற்றது போல சரீர மாற்றம் மாத்திரமல்ல, அவள் பெயரிலும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆபிரகாமுக்கு குமாரத்தி என்று அங்கே பார்க்கிறோம் இல்லைங்களா? மிக அருமையான ஒரு மாற்றம். சரீர மாற்றத்தோடு ஒரு பெயர் மாற்றம் அங்கே கொடுக்கப்படுகிறது. எனவே நாமும் கூட ஆண்டவருக்குள் பெயர் மாற்றம் பெற்றோம். அப்படி மாற்றம் பெற்ற நாம் நம்மிடத்திலே என்ன மாற்றம் காணப்படுகிறது என்ற கேள்விக்குறியாக நாம் நிற்காதபடிக்கு ஆச்சரியக்குறியாக மாற்றப்படுவது எப்போது என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.